கொழுப்பு கட்டியாக சாதாரண விட்டுறக்கூடாது, எனக்கு பெயினே இல்லை சார், அது பாட்டி இருந்துட்டு போகுது, சில பேர் விட்டுருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அடுத்த வினைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் அது நல்ல கட்டியா இல்லை கொழுப்பு கட்டியா இல்லை வேறு எது கட்டியாங்கிறத நம்ம ஆரம்பத்தையே பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இதுலேயே எடுத்தாலே போதும். இந்த சூப்பரான மல்லிகைப்பூ தேனிலாம் அவ்வளோ நல்லது. ஆக மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டியை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் தான். இந்த கொழுப்பு கட்டி எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, ஏன் ஃபார்ம் ஆகுது? உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும் பொழுது, ரத்த கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கட்டி பிடிச்சிருக்கும். ஃப்ளோ கம்மியாக இருக்கும் பொழுது, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும். நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த லிவருக்கு மட்டும்தான் இருக்குது. அங்கே லிவரில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ உடம்புல சேர ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல இருந்தால் பண்ணிடலாம் சார், எனக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது, நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து அவுட் அப்ளிகேஷன் பண்ண முடியாது இல்லை, ஒன்று நீங்கள் குறைச்சி பாருங்கள், மீதி எல்லாமே அதுவே ஷட் டவுன் ஆகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு தோல், லெமன் தோல், இதெல்லாம் காய வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து வெயிலில் கூட காய வைக்கலாம், தப்பில்லை. காய வச்சு மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். அந்த பவுடரை நீங்கள் அவுட் அப்ளிகேஷன் மேலே நீங்கள் வந்து பன்னீர்லையோ தண்ணிலையோ மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனாலே போதுமான விஷயம். ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய், இதை அவுட் அப்ளிகேஷனாகவும் எடுக்கலாம், இன்டேக்காகவும் எடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து குடிச்சு பாருங்கள். நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்காய் காலையிலேயே நெல்லிக்காய் சாறு ஒரு ராவாக எடுக்கணும், எந்த தண்ணி இல்லாமல் ராவாக எடுத்து ஒரு 1/2 டம்ளர் அப்படியே குடிச்சு பாருங்கள். ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அதேமாதிரி கொழுப்பு கட்டியை குறைக்கக்கூடிய சக்தியும் லிவருக்கு கிடைச்சிடும். அதே மாதிரி உடம்புல உள்ள கொழுப்பு கட்டியும் குறையும். அதனால் ஆரம்பத்துலேயே என்ன பண்ணணும், ஒன்று நீங்களே இந்த மாதிரி விஷயம் பண்ணணும், இல்லைனா டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான விஷயம் ரொம்ப நாள் இருக்குது, அது வந்து எனக்கு அடுத்த பெயின் வருது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிடணும். இந்த ஹோம் ரெமடியும் சேர்த்து பண்ணிவிட்டு அவங்களுடைய கைடன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது சீக்கிரமாகவே வந்து இது க்யூர் ஆகிடும். காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது கொழுப்பு கட்டி. இதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த கொழுப்பு கட்டி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு 1 2 இருக்கும், சில பேர் உடம்பு ஃபுல்லாகவே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செயின் லிங்க் மாதிரி தான். ஏதாவது ஒரு கொழுப்பு கட்டி அழகாக குறைச்சிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் குறைய ஆரம்பிச்சிடும். ஒன்று அந்த நரம்பில் வந்து லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சீரியல் லைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒன்று ஃபீஸ் ஆகிடுச்சுன்னா மற்றதெல்லாம் ஃபீஸ் ஆகிடும். அதேமாரி தான் பருவும், அதேமாரி தான் பால் பருவுகள் இருக்குது பார்த்திங்களா, ஏதாவது ஒன்று க்யூர் பண்ணிட்டோம்னா மீது எல்லாம் கொட்டிடும். ஏன்னா அதோட ரூட் அந்த மாதிரி. ஸோ இந்த கொழுப்பு கட்டி எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, ஏன் ஃபார்ம் ஆகுது? உடம்புல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாகும் பொழுது, ரத்த கொழுப்பு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து கட்டி பிடிச்சிருக்கும். ஃப்ளோ கம்மியாக இருக்கும் பொழுது, ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும்போது இந்த பிரச்சனை இருக்கும். இதுக்கும் லிவருக்கும் ரொம்ப ரொம்ப ரிலேட்டட், க்ளோஸ் ரிலேட்டட். அதே சொன்ன இல்லையா, நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த லிவருக்கு மட்டும்தான் இருக்குது. அங்கே லிவரில் வீக்னஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ உடம்புல சேர ஆரம்பிக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிகளுக்கு இப்படிலாம் இருந்துச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டேஜ் வரும்போது இதே ஃபார்ம்லாம் அவங்களுக்கும் வரும். ஸோ இதை வந்து அழகாக க்யூர் பண்ணக்கூடிய முடியும். அப்போது உள்ளே எடுக்கக்கூடிய சில விஷயங்கள், வெளிப்பூச்சாக எடுக்கக்கூடிய ரெண்டையும் சேர்ந்து பண்ணும்பொழுது இந்த கொழுப்பு கட்டியை ஈஸியாக கரைச்சிட்டு போயிடலாம். ஸோ சார், ஒரு இடத்துல இருந்தால் பண்ணிடலாம் சார், எனக்கு உடம்பு ஃபுல்லாக இருக்குது, நான் எல்லாத்துலேயுமே நான் வந்து அவுட் அப்ளிகேஷன் பண்ண முடியாது இல்லை, ஒன்று நீங்கள் குறைச்சி பாருங்கள், மீதி எல்லாமே அதுவே ஷட் டவுன் ஆகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். முதல் வந்து பார்த்திங்கனாக்கா மல்லிகைப்பூ டீ. காலையில் ஏந்திரிச்ச உடனே நம்ம எடுக்க வேண்டிய டீ அப்படின்னா மல்லிகைப்பூ காய வச்சுக்கோங்க, நிழலாக காய வச்சுக்கோங்க. சில பேர் வெயிலில் ட்ரை பண்ணிடுறாங்க, அதில் எந்த யூஸும் இல்லை. நிழலாக காய வச்சிங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருக்கும். அதை ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா லைட்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு, உங்களுடைய வெயிட் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்களேன். நீங்கள் வந்து இப்போ நல்ல ஒரு 80க்கு மேலே இருக்கீங்க வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு நார்மல் வெயிட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டேபிள் ஸ்பூன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணி எடுத்தாலே போதுமான விஷயந்தான். உடம்புல தேவையில்லாத அந்த கொழுப்பு கட்டியை குறைக்கும். இது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்திங்களா, ஆரஞ்சு தோல், லெமன் தோல், இதெல்லாம் காய வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்து வெயிலில் கூட காய வைக்கலாம், தப்பில்லை. காய வச்சு மிக்சியில் போட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். அந்த பவுடரை நீங்கள் அவுட் அப்ளிகேஷன் மேலே நீங்கள் வந்து பன்னீர்லையோ தண்ணிலையோ மிக்ஸ் பண்ணி போட்டிங்கனாலே போதுமான விஷயம். இது 2வது மெத்தட். இன்னொன்று ஆலிவ் ஆயில், கருஞ்சீரக எண்ணெய், இதை அவுட் அப்ளிகேஷனாகவும் எடுக்கலாம், இன்டேக்காகவும் எடுக்கலாம். காலையில் எழுந்திரிச்சோடனே ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுருக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் ஒரே ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நீங்கள் எடுத்து குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு காரல் இருக்காது. ஏன்னா ஆலிவ் ஆயில் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கசப்பு தெரியாது பெருசாக. ஆக ரெண்டையுமே நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும் பொழுது நீங்கள் நாக்கில் பட்டு கொஞ்ச நேரம் சுவைச்சி அப்புறமேட்டுக்கு நீங்கள் முழுங்க. இந்த சுவை நாளங்களில் அதை பட்டு கொஞ்சம் நேரம் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைராய்டு பேலன்ஸ், அது ஹைப்போ அண்ட் ஹைப்பர் இருக்குது பார்த்திங்களா, அந்த தைராய்டே பேலன்ஸ் ஆகிடும். ஸோ இது பேலன்ஸ் ஆகும் பொழுது உங்கள் டோட்டலாகவே என்ன ஆகுது,
எங்கெங்கெல்லாம் கொழுப்பு தங்கியிருக்கோ அதெல்லாம் பேலன்ஸ் இல்லாமல் அழகாக இன்பேலன்ஸ்க்கு போயிடும். எங்கெங்கெல்லாம் கொழுப்புகள் அன்எக்ஸஸாக இருக்குதோ, மீன்ஸ் எக்ஸஸாக இருக்குதோ, எக்ஸஸாக இருக்கிறது தான் கொட்டி அப்படியே பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ அங்கே ரத்த ஓட்டம் இல்லாமல் அப்படியே கொழுப்பு கட்டியாக மாறி நிற்கும். வெளியேறாமல் அது அப்படி நிற்கிறது தான் கொழுப்பு கட்டி. இந்த ஒரு பாதையை உடைச்சிட்டிங்க அப்படின்னாக்க மற்ற இடத்துல பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், மற்றதும் சேர்த்து குறைஞ்சிரும். ஸோ இதான் வந்து ரகசியம். ஸோ மல்லிகைப்பூ கஷாயம் குடிக்கணும். அதே மாதிரி அவுட் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ப்ளஸ் ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும். அப்புறம் இன்டேக்காக எடுக்கக்கூடிய கருஞ்சீரக எண்ணெய் ப்ளஸ் ஆலிவ் ஆயில் ரெண்டும் ரொம்ப ரொம்ப சூப்பர் டூப்பராக வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் இப்படி பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நம்ம அட்லீஸ்ட் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன், சில பேர் பாதி பேர் ஒரு 10 நாள் பண்ணிவிட்டு ஒன்றுமே குறையிலப்பா அப்படின்னு விட்டுறாங்க. இது உள்ளேருந்து கரைஞ்சி வருங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரூட்டை வந்து டெட் ஆகி அதுக்கப்புறம் அது வந்து அதுக்குடைய பாத் ரெடி ஆகி பிளட் சர்க்குலேஷன் உள்ளே போய் அதை குறைக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணணும். ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா? அதே மாதிரி மேலே பார்த்து ஆகா நம்ம போடுறோம்ப்பா, மேலே இந்த பேட்ச் போடுறோம்ப்பா, ஆனால் ஏன் குறைய மாட்டேங்குது அப்படின்னு அழுத்தப்பட்டு விட்டுருவாங்க. உள்ளே குறைஞ்சி வந்திருக்கும் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு சிங்க் இருக்கேன்னு பார்த்துட்டு சில பேர் போட்டவங்க உண்டு. நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டாக இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி நீங்கள் தொட்டு பார்க்கும்போது நொலன்னு ஆரம்பிக்கும். அப்போவே இது குறையுது கரையுதுன்னு தானே அர்த்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதேமாரி நம்ம சங்குப்பூ டீ கூட எடுத்துக்கலாம். சங்குப்பூ டீ, அதேமாதிரி மல்லிகைப்பூ டீ, இந்த ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கூட போடலாம், தவறு கிடையாது. நெல்லிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, நெல்லிக்காய் காலையிலேயே நெல்லிக்காய் சாறு ஒரு ராவாக எடுக்கணும். எந்த தண்ணியும் இல்லாமல் ராவாக எடுத்து ஒரு 1/2 டம்ளர் அப்படியே குடிச்சு பாருங்கள். ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். அதேமாதிரி கொழுப்பு கட்டியை குறைக்கக்கூடிய சக்தியும் லிவருக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி உடம்புல உள்ள கொழுப்பு கட்டியும் குறையும். வளர்சிதை மாற்றம் குறைவதற்கு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் டீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஏன்னா ஃப்ரெஷ்னஸ் மட்டும் கிடையாது. சில பேர் க்ரீன் டீ எடுத்தாலே ஃப்ரெஷ்னர் நினச்சிக்கிறாங்க. இல்லை, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றும் சக்தி இந்த க்ரீன் டீக்கு உண்டு. இங்கே எல்லா கடையிலும் ஈஸியாக கிடைக்கிது. லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நார்மலாகவே எடுங்க, அது நல்லா டேஸ்ட் இருக்கும். ஆரம்பத்தில் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுக்க நீங்கள் வந்து அவ்வளோ சூப்பராக குடிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ க்ரீன் டீ ரொம்ப 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 அவசியமான ஒன்று. ஸோ இந்த கொழுப்பு கட்டியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம காலையில் இந்த ஆலிவ் ஆயில் கரிஞ்சீரக எண்ணெய் மிஸ் பண்ணாதீங்க. இன்டேக் அவுட்டேக் ரெண்டுமே அழகாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டி எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்னாக்கா ஒரு சண்டே டோட்டலாகவே என்ன பண்ணுறோம், பாடி ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் அந்த ஆலிவ் ஆயில் கரிஞ்சீரக எண்ணெயை ஃபுல்லாக பூசிட்டு உட்காந்துருங்க. ஏன்னா சிங்கிளாக ஒரு பாயிண்ட் இருக்குது, 2 தான் இருக்குது, 3 தான் இருக்குன்னா நம்ம கான்சன்ட்ரேஷன் ஒன்று பண்ணலாம். நிறையாவே இருக்குது, கொச்சன்னு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹோல் பாடியும் ஒட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு நீங்கள் குளிக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா சீக்கிரமாகவே அதோட க்யூர் இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆரம்பத்துலேயே தடவி பார்த்துட்டு ஒரு 10 டேஸில் எந்த மாற்றம் இல்லைன்னா அப்படியே விட்டுறாதீங்க. அது உள்ளே இருந்து வேலை செய்து அது உங்களோட குறைக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதனால் இது வந்து எனக்கு இந்த பெயின் இல்லை சார், எனக்கு நான் அப்படியே விட்டுட்டேன், அது இப்போ இருக்கும். அடுத்தது அதே உள்ள அந்த டிஷ்யூஸ் உள்ளே இருந்து அது கன்வெர்டட் டு அதர் சி செக்ஷனாக போயிடக்கூடாது. அதனால் ஆரம்பத்துலேயே என்ன பண்ணணும், ஒன்று நீங்களே இந்த மாதிரி விஷயம் பண்ணணும், இல்லைனா டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கான விஷயம் ரொம்ப நாள் இருக்குது, அது வந்து எனக்கு அடுத்த பெயின் வருது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிடணும். ஸோ இந்த ஹோம் ரெமடியும் சேர்த்து பண்ணிவிட்டு அவங்களுடைய கைடன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து இது க்யூர் ஆகிடும். இப்போ கொழுப்பு கட்டியாக சாதாரணம் விட்டுறக்கூடாது. எனக்கு பெயினே இல்லை சார், அது பாட்டி இருந்துட்டு போகுது, சில பேர் விட்டுருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது பெயின் கொடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வினைக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் அது நல்ல கட்டியா இல்லை கொழுப்பு கட்டியா இல்லை வேறு எது கட்டியாங்கிறத நம்ம ஆரம்பத்தே பார்த்து வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். இதுலேயே எடுத்தாலே போதும். இந்த சூப்பரான மல்லிகைப்பூ தேனிலாம் அவ்வளோ நல்லது. ஹெல்த் நல்லாயிருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு கட்டியை குறைக்கிறதுக்கான விஷயங்கள் தான். இதே இன்னொரு சூப்பரான ஒரு எண்ணெய் இருக்குது, வெளிப்பூச்சா பூசக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்குது, அதுதான் வேப்ப எண்ணெய். வேப்ப எண்ணெய் உங்களுக்கு தெரியும், வேம்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அது வந்து ஒரு ஹீட் ப்ராசஸ் பண்ணுறக்கூடியது தான். அதனால் வந்து வேம்பு அப்படிங்கிறது வந்து வேப்ப எண்ணெய்ங்கிறது வெப்ப எண்ணெய் அப்படின்னு சொல்லலாம். மேலே வேப்ப எண்ணெயை தடவிக்கோங்க. ஸோ கலக்கும் போதே வேப்பெண்ணெயில் ஒரு 100 கிராமில் கொஞ்சோண்டு 10 கிராம் பச்சை கற்பூரம் இல்லைன்னா நார்மல் கற்பூரம் போட்டு ஹீட் பண்ணிங்கன்னா கரைஞ்சிரும். அந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணுறோம், வெளிப்பூச்சாகவே நம்ம போடுறோம். சூப்பராக இருக்கும். ஸோ இதை வந்து அவ்வளோ அற்புதமானது. ஏன்னா சில பேருக்கு வந்து கட்டியில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ள பஸ் இருக்கும், உள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சுவாசிக்கிற தன்மை இல்லாமல் லாக் ஆகி இறுகி போயிருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணாலே போதுமான விஷயந்தான் உங்களுக்கு. இது வந்து வளர்சிதை மாற்றம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து ஜங்க் ஃபுட் எடுக்க வேணாம். அதேமாதிரி கொழுப்பு சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட வேண்டாம். அதேமாதிரி கூல்ட்ரிங்க்ஸில் வந்து கலர் ஃபுட் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நார் சத்து நிறைந்த கீரை வகைகள் இந்த மாதிரியான ஃபுட் எடுத்துனாலே நம்ம சீக்கிரமாக இந்த கொழுப்பு கட்டி உடம்புல தேவையில்லாத கொழுப்புகள் லிவருக்கு அழகான ஒரு போஷாக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த விஷயங்களை நம்ம அழகாக எடுத்துகிட்டு வந்தாலே போதுமான விஷயந்தான். ஆக
இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்க்கலாம் கொழுப்பு கட்டி, எனக்குலாம் இல்லவே இல்லை. நிறைய பேர் கொழுப்பு கட்டி கொழுப்பு கட்டி கொழுப்பு கட்டி, பிகாஸ் பிளட் ஃப்ளோ நல்லா கிடையாது, பிளட் ஃப்ளோ வந்து சுத்தமாகவே கிடையாது. இல்லைனா நின்று தங்கி தங்கி அப்படியே என்னாகும், சாக்கடை ஒரு இடத்துல நின்னா என்னாகும், அங்கேயே நின்று ஒரு வட்டம் போட்டு அங்கேயே வைரஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடத்துல ஒரு கும்பமாக இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் உடம்பு. எங்கேயோ போய் பார்த்தீங்கன்னா ஒரு நரம்புல போய் அடைச்சிட்டு இருக்கும், அங்கேருந்து ஒரு விஷயம், ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகும், அது அப்படி கட்டியாம ஆகும். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கொப்பளம் இருக்கும், லைட்டாக அப்படி டச் பண்ணிங்கன்னா உள்ளே அவ்வளோ பஸ் வரும். ஸோ இதெல்லாம் நம்ம ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட பார்த்துடணும், வைத்தியர்கள்ட்ட பார்க்கணும். ஸோ வீட்டு வைத்தியமாகவும் செய்து கொண்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம டாக்டர் கன்சல்டேஷன் கொடுத்து அவங்கள்ட்ட இது என்ன கட்டிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு நம்மளும் ஒரு ஏதோ சி செக்ஷனில் ஒரு கட்டியை வச்சுட்டு நம்ம கொழுப்பு கட்டி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அது என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.